Hi viewers, welcome to Subhasini Ulagam. Please channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட உடனே நம்ம வந்து அதில் சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் பிரியாணி இலை நல்லா ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். எப்படின்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளிலாம் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயமே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க, ஒரு பாதி உப்பு மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இங்கே வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம வந்து மஷ்ரூமை நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து காளானை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை இல்லை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுறேன். இப்போது காளானை அரிஞ்சிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப்லேயும் அரியலாம், குட்டி குட்டியாகவும் அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒன்று மட்டும் அந்த மாதிரி ஷேப்பில் அரிஞ்சேன். இப்போது அரிசி வந்து நம்ம இதில் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிச்சிரும், அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்குற வரையும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோன்னே நம்ம பார்த்திங்களா வெங்காயம் இல்லவே இல்லை. இதே மாதிரி தான் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி மினி குக்கிங் வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் புதினா சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஆனால் வந்து எனக்கு மஷ்ரூம் பிரியாணி சேர்த்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சா, அதனால நான் வெறும் புதினா மட்டும் போட்டு செய்கிறேன். நீங்கள் வந்து கொத்தமல்லியும் போட்டு சேர்த்து செய்யுங்க. இப்போ வந்து நல்லா ஏதோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புதினாவை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கப்புறமா தான் வந்து தயிரும் எலுமிச்சை பழமும் சேர்க்க போகிறேன். நீங்கள் இப்போ வந்து வெங்காயம் மட்டும் வதக்கி வச்சுருந்தோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து காளான் சேர்த்துட்டு சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு நல்லா வந்து நான் அரிஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை நல்லா அரிஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நல்லா வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம். புளிப்பு வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதோடைய இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா வந்து நான் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி விட்டுக்கிறேன். அதுவும் ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கெலாம் தான் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க, இதில் எங்கேருந்து நம்ம சாதம்லாம் போடுறது எங்கே இடமே இல்லையேன்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டோன்னே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் நம்ம இப்போ கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து நல்லா வதங்கிட்டோன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கேசரி பவுடர் சேர்த்தோன்னே நல்லா வந்து நம்மளுக்கு கலர் இருந்துச்சு. நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கூட சேர்த்துக்கோங்க. கேசரி பவுடர் சேர்க்காமவும் நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதில் ஊற வச்சிருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட காமிக்கலாம். ஆனால் நான் இதை வந்து வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம அதே அன்னக்குடையால் நல்லா ஃபுல்லாக நல்லா வழிய ஃபுல்லாக வந்து ஒரு அன்னக்குடை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதே அன்னக்குடையாளுக்கு ஒரு பாதி அன்னக்குடை அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு நல்லா நம்ம அளவு எடுத்து தண்ணி சேர்த்தாச்சு. அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னே உப்பு வந்து கம்மியாகிடும். அதனால் வந்து தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேணாம், ரொம்ப உப்பாகிடும். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டு வச்சு நல்லா இதை மூடி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இந்த தட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா அடியிலேருந்து கிளறி விடுறேன். நான் மாற்றி கிளறிட்டே தான் இருக்கேன். நான் வந்து இது கலர்த்தே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது க்ளோஸ்அப்பில் பாருங்களேன். இப்போ எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. எவ்வளோ கிரேவினஸ்ஸாக சூப்பராக இருக்குல்ல. ஆனால் வந்து முழுசாக செஞ்சிட்டோன்னே சாப்பிட்லாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒழுங்காக வந்துச்சுன்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நான் வந்து எடுத்து பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். அந்த மஷ்ரூம்லாம் சூப்பராக பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து திரும்பி வந்து நான் நல்லா நிறைய எடுத்து போட்டுக்கிறேன். இது கூட வந்து தயிர் பச்சடி வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. பை பாய்.